சங்கீதங்களின் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி, எனக்கு பயந்த ஜனங்களை, எனக்கு பயந்த மக்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. என் தூதர்கள் அவர்களுக்கு எந்நேரமும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். என் பிரியமானவர்களே, அப்படியாக எசேக்கியா என்ற ராஜா ஒரு சமயத்திலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்தது. சனகரிப் அந்த இடத்திலே மணல் போன்ற ஒரு பெரிய சேனையை அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் கொண்டு வந்து குவித்தான். அப்படியாக நின்ற போது அந்த எசேக்கியா ராஜா எதுவுமே பண்ணவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? அவன் ஜெபிக்க மட்டுமே செய்தான். இந்த திரளான ஜனத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், என்னிடத்தில் இவ்வளவு மக்கள் இல்லையே என்று சொல்லி எசேக்கியா செய்ததெல்லாம் ஒன்றுதான். என் பிரியமானவர்களே, அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஊக்கமாய் ஜெபித்தான். அவரையே பற்றி கொண்டான். அப்படியாக அவன் ஜெபித்த ஜெபங்கள், சேனைகளின் கர்த்தாவே, இது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவரை அவன் புகழ்ந்து துதிக்கும் போது கர்த்தர் அவனுக்காக ஒரு தூதரை அனுப்பி அந்த இடத்திலே ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தார். அந்த நாளிலே 1,85,000 பேரை அந்த தூதன் சங்கரித்தான் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. என் பிரியமானவர்களே, இப்படியாக பெரிய காரியங்களை செய்கிற நம் தேவன், நாம் இந்த நேரத்திலே அவருக்கு பயந்து அவருடைய காரியங்களிலே நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நடப்போமானால் இந்த நாளிலே நமக்கும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களை அப்பா உம்முடைய தூதர்களை அனுப்பினீர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த இடத்துல நீ சொல்லியிருக்கிற இந்த வசனத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது வசனத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மிடத்திலே பயம் உண்டு ஆண்டவரே. தகப்பனுக்கு பிள்ளைகள் எப்படி பயப்படுகிறார்களோ அப்படியாக நாங்கள் உம்மிடத்திலே பயந்து இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எந்நேரமும் எங்களது எதிரிகள் இடத்திலிருந்தும் பிசாசின் தந்திரங்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்க நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் அப்பா அவர்களுடைய எதிரிகளை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் துக்கப்பட்டு இந்த நேரத்திலே உமக்கு பயந்து உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த பிள்ளைகளை அப்பா நீர் இந்த நாளிலே சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.